இலங்கையினுடைய வளிமண்டலவிய திணைக்களத்தால் மே மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்கு வடகிழக்கான நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து காணப்படும். பட் இது இலங்கையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சாத்தியம் காணப்படுது. அடுத்த 48 மணி நேரத்தில் படிப்படியாக இது வலுவிழக்கக்கூடிய சான்சஸ் காணப்படுது. பட் தற்போது நாட்டில் நிலவர மழைநிலைமையும் காற்று நிலைமையும் தொடர்ந்து காணப்படும். அதோட நாட்டுச்சில் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் மழை பெய்கிற தன்மையும் அதிகரிக்கலாம். ஸோ கடலில் பயணம் செய்கிற மீனவர்கள் வளிமண்டல திணைக்களத்தின் முன்னறிவிப்புகளை கேட்டு செயற்படுங்க. காற்று தென்மேற்கு திசையில் வீசுவதோடு காற்றின் வேகம் 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் அளவில் காணப்படும். காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, கம்பாந்தோட்டை, பொத்தில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். அதோட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும். வடமேல் மேல் சப்புரம மாகாணங்களுக்கும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் புத்தளத்தில் அதிக மழை வீழ்ச்சியாக 256.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாயிருக்கு. இது சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேண்டாம் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.